ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜேஷ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட அதே சுவையில் வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 சின்ன பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ண இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். கட்டி ஆவது வரைக்கும் நல்லா வதக்கணும். கட்டியே ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகும்படி நல்லா வதக்கலாம். ஒரு 200 கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். மஷ்ரூம் நல்லா குக்காயிருக்கு. ஒரு 5 முந்திரி பருப்பை 1/4 கப்பு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி மாற்றிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, ரைஸு கூட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.